ஓடுங்க அவனை. யாருகிட்ட? ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கையை தப்பிச்சிட்டான். சாரோட ஜீப் எடுத்துக்கிட்டு டோல்கேட் வழியா போயிட்டு இருக்கான். ஏக்காரணத்தை கொண்டும் அவன் மிஸ் ஆகக்கூடாது. அவனை பிடிச்சி ஆகணும். காப்பி சார், ஓவர். ஹரிஷ், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளை காலையில 6 மணிக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சாகும். If you need extra force means inform me, but don't make it too complicated. ஓகே சார். And one more thing, மீடியாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. இது வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுதா? சரிங்க சார், புரிஞ்சுது. We'll take care of it. கிரண், சாரோட வெஹிக்கிள் நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் சிசிடிவியோட ஃபுட்டேஜும் எடுங்க. சாரோட வெஹிக்கிள் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. எந்த காரணத்துக்காகவும் அந்த வண்டி டோல்கேட்டை தாண்டிடவே கூடாது. கம் ஆன், ஹரி அப், ஹரி அப். கண்ட்ரோல் ரூம், யாராவது இருக்கீங்களா? இட்ஸ் எமர்ஜென்சி. யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. Hello, control room. This is SI Arun speaking. ஹலோ, அருண் சார், கம் இன். அருண் சார், லைன்ல இருக்கீங்களா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஹலோ, லைன்ல தான் இருக்கேன். உடனே ECR ரோட பிளாக் பண்ணுங்க. வர எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்ணுங்க. ஒரு ட்ரக் டீலர் போலீஸ் உங்களே தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவன் நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆயிடக்கூடாது. காப்பி சார், ஓவர். சார், இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் அந்த ராணுவோட தம்பியை அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் வச்சிருந்தாருங்கிறதுக்காக அவர் ஃபேமிலி மொத்தத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு சார். அந்த மாதிரி திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு தான் சார் நான் சொல்றேன். உங்களுக்கு சில நம்பர்ஸ் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பர்ஸோட லொகேஷனை ட்ராக் பண்ணி எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. அண்ட் ஒன் மோர் திங், லாக் அப்ப நல்லா லாக் பண்ணுங்க. ஓகே சார். See you later.
மச்சி, இந்த வண்டி என்ன ரொம்ப ஸ்பீடா ஓடுது? அதனால தானடா நம்ம ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கோம். சின்ன சின்ன ரோடுக்கு தான் ஸ்பீட் பிரேக்கர் தேவை, பெரிய ரோடுக்கு தேவையில்லடா. Damn it, pick up the phone. சுகம்தானே தினம்தானே உன் கண்கள் பார்த்து காதல் சொல்லிவிடு, உன் கைகள் கோர்த்து வெட்கம் ஓடிவிடு. சுகம்தானே தினம்தானே என் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் நிறையழகே, உன்னோடு வாழ எங்கும் என் மனதே. சுகம்தானே தினம்தானே உனை தீண்ட ஆசை தீரும் தேவனிங்கே. சுகம்தானே தினம்தானே உன்னை தீண்ட ஆசை தீரும் ஜீவனிங்கே.
கைகள் கோர்த்து மெல்ல புதிய பாடம் சொல்ல மேனி எங்கும் சித்திரம்தான் நீயும் நானும் வாழ காதல் கைகள் சேர நம்மில் என்ன உற்சாகம் அந்த நேரத்தில் முத்த பூமழையின் தூரல் தூர நானும் இன்றென்று முந்தன் சொத்தாக மாற சேர்வோமா வாழ்வோமா சம்மதமா சேர்வோமா வாழ்வோமா சம்மதமா சுகமான சுமையும் நீ என்னை சேர்ந்த வரமும் நீ எந்த காதல் தருவாய் நீ மழை காற்றை போலே சரசங்கள் சேர சுவாசம் எங்கும் என சேர காதல் பேச கைகள் கூச ஏன் இந்த தயக்கம் இந்த தேகம் நீயும் தீண்ட சொர்க்கம் சேர்வோமா வாழ்வோமா சம்மதமா சேர்வோமா வாழ்வோமா சம்மதமா சுகம்தானே தினம்தானே என்னங்கே கொள்ளை கொள்ளும் பேரழகே ஷிட். ஐயோ கட் ஆயிடுச்சு. இத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு, என்னவா இருக்கும்? ஹலோ ஜோதி. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஜோதி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஹலோ 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 ஜோதி, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு எதுவும் கேட்கலங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஹலோ ஜோதி. ஷிட். ஹலோ ஜோதி. ஹலோ சொல்லுங்க. நான் சொல்றத பயப்படாம கேளு. ப்ளீஸ் பயப்படாத. யாரு வந்து கதவை தட்டினாலும் எந்த காரணத்துக்காகவும் கதவு திறக்காத, சரியா? எல்லா கதவையும் நல்லா லாக் பண்ணிக்கோ. கதவையா? ஏன் என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? ஜோதி, சொல்றத மட்டும் செய். நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். நான் வர வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் கதவை திறக்கவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? Am I clear, ஜோதி? ஆனா எதுக்கு? Listen to me. நான் சொன்னதை மட்டும் செய். Just be inside, lock the door and be safe. ஓகே.
இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ பயப்படாத ப்ளீஸ். சந்து, டேய் சந்து, என்னடா இந்த டைம்ல இந்த பாட்டு தேவையா? அத நான் ஆஃப் பண்ண போறேன். பரதேசி பயல லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் கிக்கு தர பாட்டுடா இது. ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே ஏறுக்குன்னா எவ்வளவு கிக்கு வருமோ அந்த அளவுக்கு இந்த பாட்டுல கிக்கு இருக்குடா. ஓஹோ, அப்படியா? ம் ஆமா பாஸ், ஆமா ஆமா. சந்து, அந்த டேபிள்ல இங்க கேக்குற மாதிரி வேற பாட்டு கேக்குது. டேய் மச்சான், இங்க இருக்கிற ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குடா. என்ன ஆச்சுடா? எனக்கும் வலிக்குதுடா. அப்ப நான் உனக்கு பாட்டு போடவா? வேணாம். ஓ, அப்படின்னா உனக்கு பாட்டுல நம்பிக்கை இல்ல? இல்ல. ஆ, சரி என் கூட வா. வாடா, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்கன்னு உனக்கு நான் காட்டுறேன். சார் வணக்கம். வணக்கம். நீங்க? ஹாய், ஐ எம் மிஸ்டர் நாகேஷ், சிவில் இன்ஜினியர் கிராஜுவேட். புதுசா வேலை கிடைச்சிருக்கு. 35,000 per month salary. மச்சான், புதுசா வேலை கிடைச்சிருக்காமா. 35,000 சேலரியா? இவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 35க்கு மேல இருக்கும். தப்பா சொல்லாத, குறைஞ்சது 45ஆவது இருக்கும். இந்த வயசுல நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லு. ராஜா மாதிரி இருக்கு. நானு ராஜாவோட கூஜா மாதிரி. மந்திரி. மந்திரினா மந்திரி, மந்திரியில போட்ட மந்திரி. மந்திரி பெரிய தம்பி, இப்பதான் நீ 35 வாங்குற, அப்ப 55ல இத வேற நீ பெருமையா சொல்ற. சரி, உன்னை பார்த்து நீயே சிரிச்சுக்கோ. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லாம இருக்கானுங்க. டேய், நல்லா தூங்கிட்டு இருக்க. எந்திரிக்கிறியா இல்ல பாட்டில் எடுத்து மண்டைய ஓடிவா அடிங்க. டேய், பாட்டா பண்றா? என்னடா பண்ற? தூங்குறவனை கொன்றாதரா. நீ வண்டியை உடைக்க பார்த்தவன் யாருன்னு தெரியுமா? யாரு? சோடா சங்கரனோட தம்பி. அவர் மட்டும் இத பார்த்தாருன்னு வை, இதே பாட்டில உடைச்சு உன் வயிற்றுல சொருவி குடல உருவி கழுத்துல போட்டுப்பாரு. கேளுங்க, நல்லா தூங்கு தம்பி. நீ நல்லா தூங்கு தம்பி. கண்ணா நீ தூங்குடா, உனக்கு சரக்கும் சைடிஸும். நீ பாடுற பாட்டுல செத்துக்கிட்டு போயிட போறான். வாடா. புது மாப்பிள்ள வருக தந்திருக்காருப்பா, நமக்கு பாட்டி தர வந்திருக்காருப்பா. தங்கம்.
மச்சான் நான் சொல்றேன் இவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கே. எனக்கு ஒரு டவுட்டு. கல்யாணம் நிச்சயமாயிருச்சுன்னா பொண்ணு பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு பாருக்கு வந்திருக்கான்? ஏதோ ஒண்ணு இடிக்குது. மாப்பிள்ள தம்பி, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோ. ஏய், இங்க ஒண்ணு தராது, அடுத்த டேபிளுக்கு செக் பண்ணிடாடா. அடுத்து போலாமா? பண்ணாம போகணும். போயிடுவோம். டேய் டைம் ஆயிடுச்சுடா, வாங்க சீக்கிரம் போலாம். ஏய் வாயை மூட்டு உட்கார்றா. டேய் நாளைக்கு தான்டா கல்யாணம், அதுக்கு எதுக்குடா டைமுக்கு போகணும்? பேசாம இருடா. நாளைக்கு உன்னோட வாழ்க்கையவே நீ இழக்க போற. உன்னோட வாழ்க்கையில இதான் லாஸ்ட் பார்ட்டி மச்சான். ம் என்னடா பண்ணலாம்? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் கரெக்டா தான்டா சொல்றான், விட்டு தள்ளுறா. டேய் இத்தனை வருஷமா லவ் பண்ணிருக்கேன், அவ்வளவு சிம்பிள்லாம் விட முடியாது. அவளை ராத்திரியே போய் அவளை தூக்குறேன். பெரிய ரவுடினர் பண்ணுங்க போலயே. பேச்சு கொடுத்தனா நம்மள கொன்னே போட்டுருவானுங்க. இனி நிக்கவே கூடாது. அப்பா அம்மா விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட சந்தோஷத்துக்காக மத்த எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நான் பண்றது சரியா? ஹலோ, நான் வந்துட்டேன், நீயும் சீக்கிரம் வந்து. சரி வரேன். ஹலோ ஸ்வாதி. சொல்றா. ஏன் ஃபோன் எடுக்க எவ்வளவு நேரம்? போன் சார்ஜ்ல போட்டிருந்தேன்டா. ஓ அப்படியா? சரி பேபி, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். குட் ஜோக். சரி, நீ என்ன பண்ற? நான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை எப்ப பார்க்க போறேன்னு. நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். ஓகே, நான் வெயிட் பண்றேன், நீ வா. பாய். பாய்.
வணக்கம் சார். என்ன சுனில், ஒரு வாரமா ஆளையே காணோம்? ஊருக்கு போயிருந்தேன் சார். என்ன பார்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? எப்பவும் சாப்பிடுற சார்? நீங்க உட்காருங்க சார், எடுத்துட்டு வரேன். என்ஜாய் பண்ணுங்க. இது நீ உங்களுக்கு கஷ்டப்படுற போல இருக்கு. பசங்க எல்லாரும் லீவ்ல இருக்காங்க சார். அப்படியா? ஏதோ வேணா கூப்பிடுறேன். சரி கூப்பிடுங்க சார். டேய் சந்து, இது என்னடா புது பீஸா இருக்கு? கேல பேர்ல்டு தெரியல, அதான் நானும் பாக்குறேன். என்னத்தடா அவன் தேடிக்கிட்டே இருக்கான்? அதானே. ஏய், அவன் போனை தேடி இருக்கான்டா. போனையா? அது எதுக்கு? அது குடிக்கிறான்ல, வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக இருக்கும். எதிரில சரக்க வச்சுக்கிட்டு குடிக்கிறத விட்டுட்டு மச்சான், அவன் போன கையில வச்சுக்கிட்டு யாரோ போன்ல தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கான்டா. ஏய் சந்து, அடுத்தவங்க மொபைல பாக்குறது மத்தவங்களோட பெட்ரூம் எட்டி பாக்குறதுக்கு சமம்டா. அடுத்தவன் பர்ஸ்ல கை விட கூடாதுடா. இப்பெல்லாம் பர்ஸ் எவன்டா யூஸ் பண்றான்? டேய், குடிச்சிட்டு பாதையில விளையாடாம பின்னாடி வாடா. சொல்றல போடா. எல்லாம் கரெக்டா இருக்கணும், நாளைக்கு வருவோம். சரியா? வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாதை. எங்கடா போடுற? பவுன்சர்லாம் வைக்க மாட்டாங்க. வரண்டா. டேய் யாரா அது? ஹலோ ஷோபா. சொல்லுங்கம்மா. எங்கடி இருக்க? இவ்ளோ நேரம் ஆகி உன்னை காணுமேன்னு அப்பா கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ, நேத்தே சொன்னலம்மா அமிர்தாவோட கல்யாணம் இருக்குன்னு. அவளுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்காங்க சொல்லுங்க. நான் அவ கல்யாணத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? தனியா போற, பாத்து பத்திரம். கல்யாணம் முடிச்சதும் சீக்கிரம் கிளம்பி வந்துரு. சரிங்கம்மா. ஓகே. குடிக்கும் போது இது என்ன டிஸ்டர்பன்ஸ்? சாங்க ஏன்டா ஆஃப் பண்ண? ஏன் கை ஏன் இஷ்டம், உனக்கு என்னடா? உனக்கு கை இருக்குல்ல, வேணும்னா போட்டுக்கோ. எந்திரிச்சு போங்கடா. டேய் ஏய், உங்க அப்பா இந்த பாரு, ஏஞ்சி போய் அந்த பக்கம் கிழவா. பெரியவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையா?
இல்ல என்ன போ இல்ல ஆ? பாத்தியா நம்மள பார்த்து பயந்து ஓடுது. ஏய் கிழவா, நான் பயந்துட்டியா? நான் கூட இவன பெரிய தைரியசாலின்னு நினைச்சா. சரிடா பயந்தாங்கோலிடா. டேய் என்னடா அண்ணா, உங்க அப்பா வயசுல இருக்கிற என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்க. என்னடா அப்பா டப்பான்னு பெரிய புடியாடா நீ? டேய் வேண்டாம்டா. மிரட்டுறா. வேண்டாம், அப்புறம் பிரச்சனை ஆயிரும். வாடா. டேய், சொன்னா கேளு. ஏய் வேண்டாம் வேண்டாம். போய். வாடா. பேசிட்டே இருக்கும்போது கை நீட்டு. கிரட்டு பையல. குடிகார பசங்களா. யாரா நீங்கலாம்? மரியாதை எங்க இருந்து போயிருங்க. ஏய் கிழவா, குடிச்சிட்டு ஒழுங்கா போறதை விட்டு என் பசங்கிட்ட ஒம்பளுக்கு என்னடா சட்டையை பிடிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடியாடா நீ? என்னடா போடா. அடி போடா. சொல்றா. எவ்வளவு வாட்டி ஃபோன் பண்றது? பிஸி பிஸி பிஸின்னு வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க, பேசிட்டு இருந்தேன். நான் ரோட்லயே எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரீச் ஆயிடுவேன்டா. அது சரி, உன்னை கிஃப்ட் வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? கிஃப்ட் எல்லாம் நான் எப்படி செலக்ட் பண்றது? நீ வா, சேர்ந்து போய் வாங்கலாம். சொல்ற எதையுமே செய்யறதில்ல. சரி இரு, நான் வரேன். சரி வா. சாரி.
ஏய் பிடிங்க அவனை. ஏய் வரா அடியா. ஹலோ ஜோதி, are you all right? Are you safe? என்னங்க எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். நான் வந்துடுறேன். I'll be there.
நமஸ்காரம். என்ன பண்ணிட்டு இருக்கேள்? குருஜி, கசகசா குருஜி. முசமுசா. என்ன பண்றீங்க? உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? காதலிச்சிட்டு இருக்கோம். ஓஹோஹோஹோ. நான் பார்த்தோன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரு பெரிய அஜித் குமார், இவங்க ஷாலினி, 2 பேரும் அமர்க்களம் படமா ஓட்டின்னு இருக்கு. அப்புறம் உங்க சாஸ்திரிகளே, அது என்ன வேணும்? 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கா? நீனே கேளியா? நீரே கேளு. குருஜி, குருஜி, எங்க வந்து என்ன கேக்குறதுன்னு உனக்கு அது தெரியாதா? வந்து- கல்யாணம் ஆயிடுதா? இன்னும் இல்ல, ஆக போகுது. ஓகே. அப்பப்பப்பப்பப்பா, முகத்துல என்ன கலை! அப்படியா? அடடடடடடடா. ரொம்ப சந்தோஷம். 100 வருஷம் நன்னா இருங்கோ. அப்புறம் இத வச்சுக்கோங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்க கல்யாணத்துக்கு நான் தான் புரோகிதர். இல்லன்னா உங்களுக்கு திதி சுவாஹா. எங்க போறோம் குருஜி? வாங்கோ, அங்க 2 பேர் இருக்காங்க, போல நன்னா ஈஸ்ட் வாங்கோ. எங்க போனாலும் வருஷண்டே வந்து பிராணனை வாங்குறது. வந்து தொலைங்கோ. ஹே பிரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருக்கா? நான் உன்னை நல்லா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லடா, என் ஃபேமிலி என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதான். ஹே பிரியா, டோன்ட் வரி. அவங்க கொடுத்த அதே பாசத்தை நானும் உனக்கு கொடுப்பேன். நம்ம 2 பேரோட காதல் உங்க வீட்டுல புரியுற அன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுக்கோ பிரியா. வேணுமா? வாங்கோ மாப்பிள்ள, வாங்கோ, வந்து உட்காருங்கோ. பார்த்து மந்திரம் சொல்லுங்க குருஜி. சாஸ்திரிகளே, கொஞ்சம் பொறுங்கோ. ஏன் அவசரப்படுறேள்? இப்பதானே வந்திருக்காரு, ஆரம்பிப்போம். அட, இவர் வேற இம்சப்படுத்துண்டு. பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு பொண்ணு. ஆரம்பிக்க குருஜி. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றே, நோண்டிட்டே இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க சீக்கிரம். அட வேலை இல்லையா எங்களுக்கு? ஓகே அம்மா, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. குருஜி, என்னையா நோக்கு பிரச்சனை? நான் மந்திரம் சொல்லட்டுமா வேணாமா? இவாதான் பொண்ணு மாப்பிள்ளையா? பாரியா, பார்த்தா தெரியலையா நோக்கு? சமத்து குழந்தையா இருக்க குருஜி. இப்ப என்னையா நோக்கு? அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா. அப்பா அம்மா வர சொல்லுங்க. சொல்லுங்க. சாஸ்திரிகளே, என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கு? அப்பா அம்மா வர சொன்னா இல்லையா? ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாகே சர்வ விக்னோபசாந்தயே. மாப்பிள்ள, தாலியை கட்டுங்க. கெட்டிமேளா கெட்டிமேளா. மாங்கல்யம் தசுராணேன பவ ஜீவன கேதுனா கண்டே பத்னாப சுபகே சஞ்சீவ சரதாண்டலோ. அவ்வளோதான், சூப்பர். நல்லா கட்டிட்டேன்.
அள்ளிக்கொள்ளும் உன் தேகமும் மலைத்தேனா சின்ன சின்ன உடல் என்ன உன் அழகினில் விளையாட கனவினில் மறைவேன் சுகம் தர தர எதிரில் வருவேன் மதுரசம் தருவேன் மனம் நிறைந்திட என் தேகம் தந்திடுவேன் நானும் மெல்ல அணைத்திடவா சுகமாக மெல்ல ருசித்திடவா மிருதங்கம் இசைத்திடவா பசி தீராமல் இருக்கின்றேன் என் பசி தீர்த்திடவா தொட்டு போ மெல்ல தொட்டு போ வச்சுக்கோ வச்சுக்கோ தேகம் வச்சுக்கோ வச்சுக்கோ Again, upon the ganja, in a you will then. Me burn it already, and me burn it again. And Babylon a vex, but me and them are no friends. பருவமும் புதுசு ருசித்திட தினம் ஏங்குது என் மனசு தொட்டா கரண்ட்டும் அடிக்குதடா நிதமும் கொஞ்சம் அணைச்சுக்கடா அடடா தேகத்தை உருக்கிடவா உன் பூவான தேகத்தை என் கையில் ஏந்திடவா தொட்டு போ மெல்ல தொட்டு போ தொட்டு போ மெல்ல தொட்டு போ ஹே பிரியா, சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. நாம இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும். ஓகே.
அண்ணா ஒரு டீ கொடுங்க. சரிங்க சார். மச்சான் போன வேலை முடிஞ்சதாடா? முடிஞ்சது மச்சான். ஆன் தி வே. என்னடா ஒரு மாதிரியா பேசுற? கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு, அதான் வந்து தம் அடிச்சிட்டு இருக்கேன். ஏன்டா இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? இல்ல அவள லவ் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டியா? தெரியலடா மச்சான், ஆனா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் இந்த பொண்ணுங்களை நம்பாதடா, சரியான சுயநலவாதீங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாத. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா இவ என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டடா மச்சான். ஏய் போன வேலையை முடிச்சிட்டல, மூடிட்டு வாடா. எனக்கு ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு மச்சான். இங்க பாருடா, நம்ம ஆட்டம்ல ட்ரெயின்ல பயணம் பண்ற மாதிரி அதுல ஏறி இறங்கணுமே தவிர அதுலயே போயிட்டு இருக்கணும்னு நினைக்க கூடாதுடா. அப்படி நினைச்சனா லைஃபே போயிடும். டேய் விட்றா. சரி நான் வரேன், வை. சரி சீக்கிரம் வா. I'm ready. எங்க போயிட்டா? குணா எங்க போயிருப்பா? குணா என்ன பண்றது? குணா குணா எங்க போனா? ஆமா, பிரேமும் திவ்யாவும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? இது என்ன கேள்வி? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். அது சரி, எனக்கும் கூட அதெல்லாம் எப்ப நடக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்? இப்பவே ட்ரை பண்ணலாம்ல? நோ நோ, வேண்டாம் வேண்டாம். என்ன நடக்குது இங்க? அங்க கல்யாணம், இங்க ஃபர்ஸ்ட் நைட்டா?
குச்சு 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 குச்சு. ஏய் திருடா. அண்ணா வாண்ணா இங்க. ரோட்லயே ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் ரோட்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், ஒரு ஆண்டிக்கு தாலி கட்டணும்னு வாங்கி வச்சிருந்தல, அந்த தாலிய எடுத்து குடுற. குடுறா அவன்கிட்ட. ஏய், வேண்டாம், கட்றா தாலிய. வாங்கிக்கோடா. கட்றா. அண்ணா இது வேண்டாம் ப்ளீஸ். இந்த சிகரெட் காலியாரத்துக்குள்ள ஒழுங்கா கட்டிடு, இல்லன்னா நான் கட்ட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வாங்கி கட்றா. இப்ப பண்ற ஃபர்ஸ்ட் நைட் சட்டை கழட்டா. கழட்டா. கழட்டுன்னு சொல்றல. அப்பவே என்னென்னவோ பண்ண, எங்க முன்னாடி பண்றதுக்கு வெக்கமா? மவனை கழற்றியா இல்லையாடா? டேய் சட்டை கழட்டா. கழட்டல மகனை கொன்றுவேன். சொன்னா கேட்க மாட்டியா? நில்லு. குணா குணா ஷோ குணா என்னம்மா? ஓ, இப்ப அவன் பேரு குணாவா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருப்பானே. இதுதான் அவன் வேலையே. 12வது கேஸ். பால் குடிக்கிற பூனையா இருக்கட்டும், வேட்டையாடுற புலியா இருக்கட்டும், எப்பவும் தான் பெத்தவங்களை விட்டு எங்கேயும் போகாது. ஆனா இந்த மனுஷ ஜென்மம் மட்டும் பெத்தவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும். எப்படியோ நாசமா போகும். டேய் சீக்கிரம் வாங்கடா. அண்ணா, இவன் உயிர் போற வரைக்கும் விடக்கூடாதுண்ணா. தூக்குங்கடா. ஏய் நின்றா. டேய், ஓடாத. டேய்.
அவனை விடக்கூடாதா? ஏய் வாங்கடா. ஏய் நில்றா. பெத்தவங்களை ஏமாத்திட்டு வந்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இது எனக்கு தேவைதான். ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் நில்றா. ஏய் நில்றா. நாயே. ஏய் நில்றா. ஃபர்ஸ்ட் நைட் நடத்த சொன்னா தப்பிச்சு ஓடுறீங்களா? இப்ப நான் நடத்துறேன்டி ஃபர்ஸ்ட் நைட். ஏய் ஓடி. ஏய் ஓடிங்கடா. கிரண்
ஏய் நிறுத்து நிறுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது அங்க. ஹலோ மச்சான் எங்கடா இருக்க? டேய் மச்சான், அந்த பிரியாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. இங்க பாருடா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நீ முதல்ல சீக்கிரமா வாங்க. டேய் மச்சான், நம்ம எத்தனையோ பொண்ணுங்களை டீல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுனால தான். டேய் நீ வெயிடா, நான் கூப்பிடுறேன். அந்த பொண்ணை போய் காப்பாத்தணும். டேய் மச்சான், டேய் இருடா. ஜோதி, 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 ஜோதி எங்க இருக்க? ஜோதி, 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 நீ யாரு? அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? அவங்க இல்ல. ஜோதி எங்கடா? நீ எங்க கதையை எந்த இடத்துல ஆரம்பிச்சு வச்சியோ அங்கதான். வா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்க. வந்துருவல. வா வா வா. ஏய் இறங்கு. அவளை இறக்குடா. இறங்கு. வாயை பொத்துக்க. ஓடி இன்னும். ஏய் ஓடி. பிடிச்சு ஓடி. ஓடி.
ஊத்து. பேக் பண்ண. ம் சரிங்கண்ணே, சீக்கிரம் பேக் பண்ணுங்கடா. சரக்கு பக்காவா இருக்குல்ல? ஆமாண்ணே, பக்காவா இருக்கு. பார்த்து வேலை செய்டா. சரிண்ணே. அண்ணா அண்ணா அண்ணா, இவன் புதுசுண்ணே, இவனுக்கு நான் சொல்லி தரேண்ணே. சாரிண்ணே. டேய் நான் பண்ற மாதிரி பண்றான். என்ன சார் இவ்வளோ கம்மியாக கேட்டேன் எப்படி? அந்த மாதிரி தான் பண்ணு. 1 கிராம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒழுங்கா pack சரி பண்ணு. நான் பாத்துக்கிறேன். டேய் கீழே கூட்டாம பண்றா, ஒழுங்கா பண்ணு. நீங்கள் சொல்கிற ரேட்லாம் சரி வராது சார். நமக்கு இதில் நிறைய ரிஸ்க் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஏய் என்னாச்சு? இது ஏதோ சுகர் பிஸ்னஸ் நினைச்சிட்டு இருக்கான் அவன். சும்மா வாய்க்கு வந்து ரேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி கிளைண்ட்டை தூக்கி போடு. நமக்கு 100 கிளைண்ட் இருக்காங்க. ஓகேண்ணே. வணக்கண்ணா, புது டீலு. கேரளா பார்ட்டி வந்திருக்காங்க. கேஷ் ரெடியா இருக்குண்ணா. 2 kg சரக்கு வேணுமா? வணக்கம் சார், உங்க சரக்குக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. உங்க சரக்குக்கு பைத்தியமாவே ஆயிட்டாங்க. சீக்கிரமா உங்க சரக்கு சப்ளை பண்ண பாருங்க. அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன். சதீஷ் சொல்லுங்கண்ணா. 2 கோடிக்கு டீல் பேசி முடி. ஓகேண்ணா. அட்வான்ஸை வாங்கிட்டு சரக்கு ரெடி பண்ணு. சரிங்கண்ணா, பண்ணிடுறேண்ணா. போமா? ஏ பிரேம், நம்ம பழைய டீலரோட பேமெண்ட் என்னாச்சு? பாதி பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானே. பாரதேசி, அவனை தூக்கிட்டு வந்து குடோன்ல கட்டி போடு. சரிண்ணா. அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்துக்கிறேன். சார், ட்ரக்ஸை பேக் பண்ணி டீலர்ஸ் மூலமா படிக்கிற பசங்க எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க சார். வீடியோ எவிடன்ஸ், ஃபுட்டேஜ், லொகேஷன்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் சார். ஷோர், நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க, நான் சீக்கிரம் வரேன். சார் 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 சொல்லுங்க. அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க சார். அதனால நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சார். ஏன்னா அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் பயப்படுறீங்க? ஐ அம் ஆன் தி வே. சிங்காரினா உந்தன் சிங்காரினா ஜொலி ஜொலி ஜொலிக்கும் தங்கமே நீ, சிலு சிலு சிலுக்கும் கிட்டவா நீ, ரங்க 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 ராணி ரங்கவள்ளி வந்தேனே. லிங்கு 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 நீ லிங்க் ஆகுதே, இங்கு 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 நீ டீல் ஆகுதே.
உனக்கு கல் சூப்பு உனக்கு எல்லாமே இருக்கு வேற என்ன உனக்கு எல்லாமே ருசியாகும் நான்வெஜ் மியூசிங் மாமா ஏ மாமா 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 கட்டிக்கோ கட்டிக்கோ கல்ல மாமா கிட்டவா முத்து மாமா கட்டிக்கோ கட்டிக்கோ கல்ல மாமா கிட்டவா முத்து மாமா எட்டி நின்னு வெட்டும் கண்ணு புக்கிங் நீ செய்து ஜமாயி மாமா வாடுற வரைக்கும் வாழ்ந்திட வேண்டும் யோசிக்காம என்ஜாய் மாமா எல்லைகள் எதுமில்ல புண்ணாசி தித்து கொள்ள வெட்கங்கள் எதுமில்ல தடைகளும் இல்ல தொட்டாலே ஃபீலிங் நான் தானே டார்லிங் மாமா ஏ மாமா மாமா ஏ மாமா கட்டிக்கோ கட்டிக்கோ கல்ல மாமா கிட்டவா முத்து மாமா கட்டிக்கோ கல்ல மாமா கிட்டவா முத்து மாமா ஏய் போலீஸ் ரொம்ப தப்பு பண்ற. ஆமா உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சது தப்பு தான். ஹரிஷ் சார், இந்த கேஸ் ஃபைலை எடுத்துக்கோங்க. எஃப்ஐஆர் என்ட்ரி பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலையில் இவங்க எல்லாரையும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். சார். என்ன சார், அது இவங்களாம் யாரோட ஆளுங்களும் உங்களுக்கு தெரியாது சார். அவங்கள விட்டுருங்க சார். காக்கி சட்டையை போட்டதுக்கு அப்புறம் பயத்தை தூக்கி போட்டுட்டு வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? யாருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். சரிங்க சார். அதனாலதான் வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை நம்மளோட காக்கி சட்டையில கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர். யார் நீங்க? சார், இவர் ரொம்ப ஃபேமஸான லாயர், பேர் மாதவன். இவர் வாதாடுற கேஸ்ல தீர்ப்பு சொல்றதுக்கு ஜட்ஜே பயப்படுவாங்க. வாதாடுறதுல இவரு அவ்வளவு திறமையானவர் சார். என்ன விஷயம்? காரணமே இல்லாம எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்கள கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். காரணம் இல்லாம கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒன்றும் பிளே ஹோம் இல்ல, ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். அந்த காரணத்தை மறைச்சிட்டு அவங்களை நிரபராதின்னு சொல்லி எங்க ஆளுங்களை வெளியில விட்டுலாம்ல இன்ஸ்பெக்டர்? இம்பாசிபிள். Everything is possible. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு.
ஸோ நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க. அண்ட் டோன்ட் ரேஸ் யோர் வாய்ஸ். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஹியர். ஹலோ இன்ஸ்பெக்டர். யார் ராணி? என்ன திமிரா? ஜாமீன் கொடுக்க மாட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு தெரிய வந்துருச்சா? என் விஷயத்துல நீ தலையிடாம இருந்தா உனக்கு நல்லது போலீஸ். நீ யாரு? நீ பிடிச்சு வச்சிருக்கே யானைங்க, அதோட பாகண்டா நானு. இன்ஸ்பெக்டர், கொடுக்கறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா என்கிட்ட வாங்குற நீ தான் புதுசு. எவ்வளவு வேணா கேளு, நான் கொடுக்குறேன். ஆனா என் ஆளுங்க ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. நீ கட்டி வச்சிருக்கிற யானைங்களை உடனே வெளியே விடு. வெளியே விட முடியாது. ஏன்னா யானைங்க காட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருச்சு. அதுங்களுக்கு நல்ல வழி காட்டணும் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்கள கூட்டிட்டு வந்த காக்கி சட்டை போட்ட இந்த பாகன் எப்பவும் வழி தவறவே மாட்டான். ஏய் ஏய் போலீஸ், நான் யாருன்னு தெரியாம தப்பு பண்ற. யாருன்னு தெரிஞ்சாலும் அதே தப்பு தான் பண்ணுவேன். ஏன்னு சொல்லு? பேய் பிடிச்சிருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அந்த பேயை விரட்டி விரட்டி வேட்டையாடுறதான இந்த போலீஸ்காரனோட வேலையே. போலீஸ் என்ன என்ன தைரியம் உனக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால உன்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றேன். உனக்கு தில்லு இருந்தா என் ஆளுங்களை இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஸ்டேஷன்ல வச்சிரு பார்க்கலாம். என்ன மிரட்டுறியா? இல்ல, காக்கி சட்டை போட்டிருக்கிற உன்கிட்ட சவால் விடுறேன். Your time starts now. நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லை சார், அவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு. விட்டுறலாம் சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பேச வெக்கமா இல்ல? சார் ப்ளீஸ், தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. போலீஸா இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக நாம வெக்கத்தை விட்டு தான் சார் ஆகணும். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? சார், இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணவன் ஒரு பெரிய ரவுடி. இது வரைக்கும் அவன் இந்த ஊர்ல பண்ணாத அராஜகமே இல்லை சார். இப்போ அவன் டார்கெட் பண்ணிருக்கிறது உங்களுடைய ஃபேமிலிக்கு. போலீஸ் ஃபேமிலியவே டார்கெட் பண்ற அளவுக்கு தைரியமா அவனுக்கு? ஆமா சார். சார், இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் அந்த ராணுவோட தம்பியை அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் வச்சிருந்தாருங்கிறதுக்காக அவர் ஃபேமிலி மொத்தத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு சார். அந்த மாதிரி திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு தான் சார் நான் சொல்றேன். இப்போ போடுங்க எஃப்ஐஆர். சார், உங்களுக்கு சில நம்பர்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். சரிங்க சார். அந்த நம்பர்ஸோட லொகேஷனை ட்ராக் பண்ணி எனக்கு இமீடியட் அப்டேட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், லாக்கப்பை நல்லா லாக் பண்ணுங்க. ஓகே சார். I'll see you later. ஏய், என்னடி அப்படி பாக்குற? என் பாஸோட தம்பி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உன் புருஷனுக்கு அவ்வளவு தைரியமா? ஏய் போலீஸ், நீ கண்டிப்பா உன் பொண்டாட்டி தேடி இங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னோட தர்ம பத்தினி இல்ல. பரவாயில்ல,
ரொம்ப பெரிய கில்லாடி தான் நீ. உன்ன மாதிரி விலங்க வேட்டையாடுறதுக்கு கில்லாடியாதானே இருந்தாகணும். போலீஸ், உன்னை அடிச்சு போட்டு என் ஆளுங்களை வெளியே கூட்டிட்டு வர்றது எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. சிங்கத்து வாய்க்குள்ள கையை விட்டு அது பல்ல புடுங்கி அதை மூலையில உட்கார வச்சு அதுக்கு புல்லு கொடுக்கறவனா? ஃபார் அ சேஞ்ச். உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காக்கி சட்டை போட்டு இருக்கிற உன்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உன்னை காட்டுக்குள்ள அலைய வச்சு உன்னை வேட்டையாடணும்னு தோணுச்சு. அதனாலதான் என் சிங்க குட்டிங்களை வேட்டைக்கு அனுப்புனேன். சிங்க குட்டிகளா? நீ அனுப்பின நரிகளை நான் வேட்டையாடிட்டேன், என் ஃபேமிலியும் காப்பாத்திட்டேன். காக்கி சட்டை எதிர்த்தவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாக்குறேன்னா நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். வேட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் வேட்டையாடாம விட்டுருவனா? டேய், அவனை போடுங்கடா.
உன் டைம் முடிஞ்சிருச்சுடா. அங்க லாக்அப்ல இருக்கிறவங்க கதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா முடிஞ்சிடும். ஹரேஷ் சார், இப்ப போடுங்க எஃப்ஐஆர். ஓகே சார். காக்கி சட்டைன்னு கேவலமா பேசினால இப்ப தெரியும் காக்கி சட்டைனா யாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.